السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்களாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்துச் சென்றுவிடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் எல்லா நிலையிலும் இறை சட்டங்களை கடைபிடிப்போம் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து மனித குலத்தை சீர்படுத்த, சரியான முறையில் வழிநடத்த அனுப்பப்பட்ட, இறைவனால் அருளப்பட்ட ஒரு மார்க்கமாகும். அத்தகைய இஸ்லாமிய மார்க்கத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டளை என்னவென்றால், இறைவனுடைய கட்டளைகளுக்கு, இறைவனின் வகை செய்திகளுக்கு கட்டுப்பட வேண்டும், அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இறைவன் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறானோ அதன்படிதான் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பல கட்டளைகளை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் வேணும்னா, அல்லாஹ் நமக்கு அருளை பொழிய வேண்டுமென்றால் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கட்டளையாக இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. எவ்வளவோ நல்ல அமல்கள் இறைவன் புறத்திலிருந்தும் இறை தூதரிடமிருந்தும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எந்த நல்லமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னபடி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளைகள் ஏராளமாக இருக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தத்தஃபர்ரகு, அந்த விஷயத்தில் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் இறைவன் புறத்திலிருந்து எது நமக்கு இறை சட்டமாக அல்லாஹ்விடமிருந்து கட்டளைகளாக அறிவுரைகளாக வந்ததோ அதுதான் அல்லாஹ்வின் கயிறு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அல்லாஹ்வின் கயிற்றை, இறைவன் புறத்திலிருந்து அந்த இறை செய்தியை பலமாக பற்றி பிடியுங்கள் என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய கட்டளை. நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கட்டுப்படுங்கன்னு சொல்கிறது ஒரு வகை, பலமாக பற்றி பிடியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலேயும் அதில் உறுதியாக இருப்பது, எல்லா நிலையிலேயும் இறைவனின் கட்டளைக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பது.
மனோ இச்சை, மனசில் சில ஆசைகள் நமக்கு இருக்கலாம், சில ஆவல்கள், சில விஷயத்தின் மீது விருப்பம், இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருந்தாலும் நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், இப்படி நமக்கு கூட இருக்கக்கூடிய நெருங்கியவர்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கலாம். அவர்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று கருத்து சொல்லலாம். நமக்கு ஒரு விஷயம் நடப்பதற்கு, நாம் ஒரு காரியத்தை முன்னெடுப்பதற்கு நம்ம கூட இருக்கக்கூடிய இத்தகையவர்கள் சில ஆலோசனைகள் சொல்லலாம். ஆனால் யார் எந்த ஆலோசனையை எப்படிப்பட்ட நிலையில் சொன்னாலும் இறைவனின் கட்டளைக்கு உகந்ததாக அது இருக்கிறதா? யாரோ சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒன்றை செய்வது ஒரு முஸ்லிமுடைய செயல் கிடையாது. யார் எதை சொன்னாலும், என் தாயாக இருந்தாலும், என் தந்தையாக இருந்தாலும், அல்லது நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேனோ, பாசம் வைக்கிறேனோ, யாராக இருந்தாலும், யார் எந்த விஷயத்தில் எப்படி விருப்பப்பட்டாலும் அவர்களின் விருப்பத்தை எல்லாம் விட இறைவனின் விருப்பம் எனக்கு மிக மேலானது. அல்லாஹ் நான் இதை செஞ்ச விருப்பம் கொள்வானா? நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் அணியக்கூடிய ஆடை, நான் பேசக்கூடிய பேச்சு, நான் செல்லக்கூடிய இடம், இப்படி வாழ்க்கையில் நான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது இந்த காரியத்தை நான் செய்வது இறைவனின் விருப்பத்தை பெற்றுத்தருமா? அல்லாஹ் நம்மை இதன் மூலம் திருப்திப்படுவானா? அல்லது இறைவன் இதன் மூலம் கோபப்படுவானா? எதை இறைவன் திருப்திப்படுவானோ அதை தான் செய்வேன். அதற்கு எதிராக என் நெருங்கியவர்கள் எத்தனை பேர் எதிராக நின்றாலும் பரவாயில்லை. இறைவன் ஒரு விஷயத்தை கோபப்படுவான் என்றால் எனக்கு நெருக்கமானவர்கள் எத்தனை பேர் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதை ஒரு காலத்திலும் ஒரு துளியும் நெருங்க மாட்டேன் என்று இருப்பதுதான் அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடிப்பது என்று அர்த்தம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யும் சில செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே இறைவனின் திருப்தியை நாடி செய்கிறோமா, அல்லாஹ்வின் கட்டளையை கடைபிடித்துத்தான் செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நானும் முஸ்லீம் தான், நானும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்வது பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலேயே அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது தான் ஒரு விஷயம். சில மார்க்க திறனாய்வு போட்டிகள் இது போன்று நடத்தப்படுகிறது. இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு நாமும் ஆர்வமாக அதில் பங்கெடுத்து மார்க்க செய்திகளை அறிந்து கொள்கிறோம், குர்ஆனின் வசனங்களை படிக்கிறோம், மார்க்க தகவல்களை அறிந்து அதன் மூலம் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்கிறோம். ஆனால் அறிவை வளர்த்து கொள்வது மட்டும் இஸ்லாத்தை கடைபிடித்ததாக ஆகிவிடாது. முஸ்லீம் என்றால் என்ன அர்த்தம்? நான் முஸ்லீம் என்று நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சொல்கிறோம். முஸ்லீம் என்றால் என்ன அர்த்தம்? முஸ்லீம் என்பது ஒரு அரபி வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்? முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டு நடப்பவன் என்று அர்த்தம். கட்டுப்பட்டு நடப்பது என்றால் பல விஷயங்கள் கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு மாணவன் ஆசிரியருக்கு கட்டுப்படுவது, ஒரு அலுவலகத்தில் முதலாளிக்கு தொழிலாளி கட்டுப்படுவது, இப்படி கட்டுப்படுதல் பல விதங்கள் இருக்கிறது. முஸ்லிம் என்ற வார்த்தையோடு கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்படுதல் என்பது இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படுவது. நான் எல்லா நிலையிலும் முஸ்லீமாக இருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அதனுடைய தகுதியை, அதனுடைய அருகதையை நாம் எப்போது அடைவோம்? எல்லா நிலையிலும் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் இருக்கும் போதுதான் முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு நான் தகுதி வாய்ந்தவனாக இருக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவர்களுக்கு அவருடைய இறைவன் அஸ்லிம் என்று சொன்னால் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அவர் அஸ்லம்து என்று சொல்வார். அல்லாஹ் அஸ்லிம் என்று அவரிடம் சொல்வான், அவர் அஸ்லம்து என்று சொல்வார். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு என்று ஒரு வார்த்தை, அஸ்லிம் நீ கட்டுப்படு அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் அஸ்லம்து, எதை பற்றி யோசிக்காமல் அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் சொல்வார்.
அப்படிப்பட்ட ஒரு தன்மை, கட்டுப்படுதலின் உச்சக்கட்ட நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் பல விதங்கள் அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத், பல கட்டளைகள், பல சோதனைகள் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய கை குழந்தையையும் மனைவியையும் யாரும் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத, சாப்பாடு இல்லாத, குடிக்க தண்ணி இல்லாத ஒரு பாலைவன பெருவழியில் விட்டுவிட்டு வா என்று அல்லாஹ் சொன்ன உடனே அதை நிறைவேற்றினார்கள். அப்படி நிறைவேற்றும் போது அவர்கள் அவ்வளவு உறுதியானவர்களாக, இறை தூதர் என்ற அடிப்படையில் அதிகமான உறுதியானவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய மனைவியும் கூட, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருந்து கூட, இறைவனின் கட்டளை என்றால் இது எனக்கு சிரமம்தான், ஆள் நடமாட்டம் இல்லை, யாரும் உதவிக்கு ஆள் கிடையாது, சாப்பாடு வச்சிருக்கிற சாப்பாடு தீர்ந்து விட்டால் சாப்பிடுவதற்கு எந்த உணவும் கிடையாது, கை குழந்தை இருக்கிறது, கை குழந்தை அழுதால் தண்ணி கிடையாது என்ற நிலை இருந்தாலும், இது நான் இங்கே இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைனா நான் இங்கே இருந்துட்டு போகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு இப்ராஹிம் நபியை அனுப்பிவிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவர்களுடைய குடும்பத்தார்களும் சரி, எவ்வளவு சிரமமான நேரமாக இருந்தாலும், இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும், அல்லாஹ்வின் கட்டளை என்றால் அதை எவ்வளவு பெரிய சிரமங்களையும் சகித்து, எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் பொறுத்து நான் அதை நிறைவேற்றிய தீர்வேன் என்று இருந்தார்கள். அத்தகைய உறுதிப்பாடு இருந்ததன் விளைவாக அல்லாஹ் பாலைவனத்தில் தண்ணியே வராது என்பதுதான் இயற்கை என்றாலும், ஜம்சம் தண்ணீரை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அவரின் ரெக்கையை தேய்க்க வைத்து அதன் மூலம் நீர் ஊற்றாக அல்லாஹ் பெருக்கெடுக்க வைத்து பல மக்களை அங்கே குடியிருக்க செய்து அவர்களுக்கு உதவி புரிந்தான். பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான். நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும் அப்படின்னு நினைத்தால் எல்லா நேரத்திலேயும் மற்ற மனிதர்களின் உதவியை விட, மற்ற மனிதர்களின் அனுசரிப்பை விட அல்லாஹ்வின் உதவிதான் எப்போதும் எனக்கு உதவும் என்று உண்மையில் நம்பக்கூடிய முஸ்லீமாக இருந்தால், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தர வேண்டும், இந்த உலகத்திலேயும் எனக்கு மேன்மையை தர வேண்டும் என்ற ஆசை இருந்தால், எல்லா நிலையிலேயும், எவ்வளவு கஷ்டமான நேரத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஏதாவது புலம்புனாங்களா? நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களே, யாரும் இல்லாத, சாப்பாடு இல்லாத இடத்துல விட்டுட்டு போகிறீங்களே, நான் கூட இருந்துருவேன், கை குழந்தை எப்படி பசியோட தாங்கும், ஏதாவது புலம்புனாங்களா? ஒரு தாய் பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதுவும் கை குழந்தை, எவ்வளவு பெரிய பாசத்தை வைத்திருப்பார்கள். அவ்வளவு நிலையிலேயும் இறைவனின் கட்டளைகளை சகிச்சு தான் போகணும், அதை தான் நிறைவேற்றணும். தனக்கு கஷ்டம் இருந்தாலும், தன் மனது ஒன்றை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும், அல்லாஹ்வின் கட்டளை என்றால் அதை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று அவர்கள் இருந்தார்கள். அதுதான் உறுதியான ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான் கொண்டவர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையே இரண்டு வகையாக ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. இப்போ பல ஜமாத்துகளாக, பல கொள்கை உடையவர்களாக முஸ்லிம்கள் பிரிந்திருந்தாலும், நபிகளார் முஸ்லிம்களிலேயே இரண்டு பிரிவாக பிரிக்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களை. என்ன ரெண்டு பிரிவு? அல் முஃமினுல் கவி, அல் முஃமினுல் லஈஃப். பலமான ஈமான் கொண்டவர், பலவீனமான ஈமான் கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு கைருன் வஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் லஈஃப். உறுதியான ஈமான் கொண்டவர் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நேசத்திற்குரியவராகவும் சிறந்தவராகவும் இருப்பார். யாரை விட? மினல் முஃமினில் லஈஃப். பலவீனமான ஈமான் கொண்டவரை விட பலமான ஈமான் கொண்டவர் தான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நேசத்தை பெற்றவராக இருப்பார். ஈமான், அல்லாஹ்வை நம்புகிறேன், மறுமையை நம்புகிறேன், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தாண்டி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கணுங்கிற அந்த கவனம், நான் சொர்க்கத்துக்கு போகணும் வேறு ஆசை இருந்தால் பற்றாது. வெறுமனே அதன் மீது ஆவல் இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருந்தால் பத்தாது. நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையை எப்படி அமைக்கணுமோ
அப்படி அமைப்பேன். என்ன சிரமம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அப்படிதான் என் மறுமை வெற்றியை நோக்கி தான் என் வாழ்வு இருக்கும் என்று நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல விஷயங்களில் ஏகத்துவத்தை ஏற்றிருப்பவர்களில் கூட பல விஷயங்களில் மார்க்கத்தின் கட்டளைகள் கட்டுப்படுவதற்குரிய விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், பெண்கள் விஷயத்தில் ஆடை ஒழுக்கங்களில் இப்படிதான் ஆடை ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும் என்று பல கட்டளைகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜாபை பற்றி அதிகமான வலியுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய கட்டளை? ஏதோ இந்த ஜமாத்துடைய கட்டளைகளோ அல்லது சில ஆலிம்களுடைய கட்டளைகளோ கிடையாது. எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும், மேதையாக இருந்தாலும், அவர் சொல்றதுல தவறு இருந்தால் ஏற்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் படி சரியா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். குர்ஆன் ஹதீஸ் ஒரு ஹிஜாபின் ஒழுக்கம் என்று எப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறது, அதெல்லாம் இங்கே கவனிக்கப்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதல்ல எதுக்கு ஹிஜாப்? எதற்காக பெண்களுக்கு என்று அந்நிய ஆண்கள் முன்னால் அவர்கள் வரும் பொழுது, அல்லது இது போன்ற மார்க்க சபையாக இருக்கலாம், அல்லது தேவைக்காக வேறு இடங்களுக்கு செல்வதாக இருக்கலாம், இப்படி வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது மஹரமான துணை மஹரமான உறவுகள் இல்லாத அந்நிய ஆண்களிடத்தில் அவர்கள் வெளியே வரும் பொழுது அந்த நேரத்தில் அந்த ஆடை ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன் நபியே குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாயில் முஃமினீன். உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், முஃமின்களுடைய மகள்களாக இருந்தாலும், ஈமான் கொண்ட பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுக்கு மேல் ஜில்பாபுகளை அணிந்து கொள்ளட்டும். அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது எதற்காக ஜில்பாபையை அணிவது எதற்காக என்றால், அவர்கள் தாலிக்க அதுனா ஐயுரஃப்ன, அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்கும், ஃபலா யுதைன், தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் ஏற்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இரண்டு விஷயம், பெண்கள் அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும், அவருடைய முகம் தெரியணும், ஹிஜாபில் முகம் தெரிய வேண்டும். அதே போல அவர்கள் எந்த விதத்திலேயும் பிறரால் தொல்லைப்படுத்தப்படக்கூடாது. இதுதான் ஹிஜாபுடைய ஒரு நோக்கம். இப்போ இந்த நோக்கத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இறைவனின் கட்டளையாக சொல்கிறான். முஸ்லிமான ஈமான் கொண்ட பெண்களாக இருந்தால் அவர்கள் ஜில்பாபை தங்கள் மீது அணிந்து கொள்ள வேண்டும். ஜில்பாபுனா என்ன? ஜலாபீபிஹின்ன அப்படின்னு இந்த வசனத்தில் வருது. குர்ஆனின் 33வது அத்தியாயம் 59வது வசனம். இப்போ ஜலாபீப்னா ஜில்பாப் என்று அர்த்தம். அதனுடைய ஒருமை ஜில்பாப் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், முழுவதுமாக தங்கள் அலங்காரங்களை பெண்கள் மறைப்பது, முகத்தை தவிர, மணிக்கட்டு வரை கைகளை தவிர முழுவதுமாக தலை உட்பட முழுவதுமாக தங்கள் எல்லா விதமான அலங்காரங்களை மறைப்பது தான் ஜில்பாப். இதை பற்றி 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல் லில் முஃமினாத், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஈமான் கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன அலைஹின்ன, யகுதுன அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன தங்கள் கற்புகளை பேண வேண்டும். அப்படி அல்லாஹ் அவர்களுக்கான கட்டளையை சொல்லிவிட்டு, வலா யுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லாமா ஸஹர மின்ஹா, அவர்களுக்கு எது வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதை தவிர மற்ற அலங்காரங்கள் அனைத்தையும் மறைக்க வேண்டும், அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். முகம், அதே போல மணிக்கட்டு வரை கைகள், இதை தவிர எல்லா அலங்காரங்களையும் மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்கிறான். இப்போ இந்த விஷயத்தில் பெண்களின் அதிகமான, முஸ்லீம் பெண்கள்லேயே அதிகமானவர்களுக்கு எது மாதிரியான நிலை ஆயிடுச்சுன்னா, இது அப்படியே கடைபிடிப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பேணி
சரியான முறையில் ஹிஜாபை பேணி அதன்படி தங்கள் வாழ்க்கையை மார்க்கப்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய சரியான பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில பெண்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், மார்க்கம் சொல்லாதவற்றை ஹிஜாப் என்ற பெயரில் நுழைத்துவிட்டு மார்க்கம் சொன்னவற்றை மறைத்து விடுகிறார்கள். சொன்னதை மறந்துட்டு எதை சொல்லலையோ அதை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எது சொல்லலை, முகத்தை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலை, அதை சில பேர் செய்து கொள்கிறார்கள். ஆனால் எதை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள்? இறுக்கமாக எதற்காக இந்த ஆடையை அல்லாஹ் அலங்காரத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த நோக்கமே சிதையும் அளவிற்கு பல விதங்களில் பலருடைய ஆடைகள் அமைகிறது. அதுவும் அந்த ஆடையை அலங்காரத்தை மறைக்கிறதுக்கு தான். அந்த அலங்காரத்தை மறைக்கக்கூடிய புர்காவிலேயே பல கல் டிசைன், பல விதமான டிசைனோடு சேர்த்து புர்கா. எதுக்கு அந்த ஆடை? எதுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை? நீங்கள் உங்கள் அலங்காரங்களை மறைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அது ஆடை. யாரோ ஊர் வழக்கத்தில் எல்லாரும் முஸ்லீம்கள் எல்லாரும் இப்படி போடுறாங்க, அதனால நான் இந்த ஆடை அணியிறங்கிறது கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால இந்த ஆடை. அப்படி என்றால் அல்லாஹ் சொன்னது எதுக்கு? அலங்காரங்களை மறைக்க. அப்படி என்றால் ஒரு துளி கூட அலங்காரங்கள் வெளிப்படக்கூடாது. இறுக்கமான ஆடையாகவோ அல்லது அந்த ஆடையின் மீது சில டிசைன் போட்ட ஆடையாகவோ அந்நிய ஆண்கள் முன்னால் அவர்கள் வெளியே வரும் பொழுது அந்த எந்த விதமான அலங்காரத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. இதை மீறினால் அதை சாதாரண பாவமாக இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் சில பேர் மீது சில விஷயத்தை, சில பெண்களை குறிப்பிட்டு நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன், சில பெண்கள் ஆடை அணிந்தும் அவர்களுடைய அலங்காரங்கள் வெளிப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க. முமீலாத்துன் மாயிலாத்துன், பிற ஆண்களை கவருவதற்காகவே அவர்களுடைய வெளியிலே வரும் பொழுது அவர்களுடைய நடையை அழகுபடுத்திக் கொள்வார்கள். அதே போல அவர்கள் இத்தகைய விஷயத்தில் மார்க்கத்தை மீறியதன் காரணமாக இந்த நிலையில் அந்த பெண்கள் இருந்ததுனால லா யதுஹுல்னல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. பெரிய பாவம்லாம் செய்யலையே, எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஆடையை அணிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இதில் என்ன பெரிய தவறு இருக்கிறது? மார்க்க சொன்னபடி புர்கா போட்டுக்கிறோம்ல, அதில் கொஞ்சம் டிசைன் இருந்தால் என்ன, டிசைன் இல்லாமல் எந்த புர்கா கடையும் இல்லை, இந்த மாதிரி சில பேர் சமாளிப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால், இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கம் தடுத்த விதங்களில் தங்கள் ஆடையை அமைத்து கொண்டால், ஒரு ஊசு உன்ன கஸ்னிமத்தில் புகுத், சில பேர் தங்களுடைய முடியை, சில பெண்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒட்டக திமிலை போல அது ஒரு ஸ்டைலாக அவர்கள் தங்கள் முடியை அலங்காரப்படுத்தி அப்படி ஒட்டக திமில் மாதிரி கொண்டை வைத்து கொண்டு செல்வார்கள். இது மாதிரி தங்கள் ஆடையில் மார்க்கம் தடுத்த விதம், தங்களுடைய முடியில் மார்க்கம் தடுத்த விதம், நடையில் மார்க்கம் தடுத்த விதம், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பெண்கள் லா யதுஹுல்னல் ஜன்னத, சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு இதனால் போக முடியாது என்றால் இந்த விஷயத்தில் எவ்வளோ கவனம் செலுத்தணும்? இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா யஜிதுன ரீஹா, சொர்க்கத்துக்கு நுழைகிறது இருக்கட்டும், அதனுடைய வாசனையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்திலிருந்து மிக தூரமாக இத்தகைய ஆடை ஒழுக்கங்களை பேணாத பெண்கள் தூரமாக்கப்படுவார்கள். இவ்வளவு கடுமையாக பெண்களின் ஆடை விஷயத்தில் நபிகளால் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு கடுமையாக சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கடுமையாக பெண்களின் ஆடை விஷயத்தில் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தும் விதமாக ஆடை இருக்கக்கூடாது, அவர்களுடைய தலைமுறை அந்த அலங்காரங்கள் வெளியே தெரியும் அளவிற்கு ஆண்களை கவரும் விதத்தில் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் ஏன் கடுமையாக சொல்லணும்? பல பாவங்கள் பெருகுவதற்கு இந்த விஷயத்தில் சரியாக இல்லாததான் காரணம். பலவிதமான சீர்கேடுகள், வெட்கக்கேடான காரியங்கள் நிலவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இத்தகைய விஷயத்தில் பலர் கவனம் இல்லாத காரணம்.
இஸ்லாத்தை ஏற்காத பெண்கள், இஸ்லாமிய நம்பிக்கை இல்லாத பெண்கள், அவங்க ஒவ்வொரு ஃபேஷன்கிற பேரில் ஒவ்வொரு விதத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு, முஸ்லீமாக இருந்து கொண்டு டிசைன் பொருட்கா, அதை இறுக்கமாக போடக்கூடிய ஆடைகள், இதையெல்லாம் செய்தால் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்ற அந்த கட்டளை, அந்த எச்சரிக்கையை நாம் உணர்ந்தோமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எல்லா சூழ்நிலையும் பின்பற்றணும்னா, எனக்கு இந்த சமூகத்தில், இந்த இடத்துல எல்லா பெண்களும் இப்படி தான் ஆடை அணிகிறாங்க. அம்பர்லா புர்காங்கிற பேரில் அது ஒரு டிசைன், இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஷனாக ஆகிடுச்சு. புர்காலே இந்த மாதிரி பல விதங்கள் வந்துடுச்சு. இப்போ யார் பிளெயின் புர்காலாம் யார் போடுறா, யார் அணிகிறா அப்படின்னு எப்படி சமாளிப்புகள் பல பெண்கள் பேசுகிறார்கள் என்றால், அல்லது பெண்களை மகள்களை பெற்றெடுத்த தந்தைமார்கள் எப்படிலாம் சமாளிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் புர்கா போடுறதில்லையே. அப்படி என்றால் சொர்க்கத்தை நான் உழையாமல் இருந்துக்கிறேன், நான் சொர்க்கத்துடைய வாடையை நுகராமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னு அர்த்தமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த விஷயம் மிக கடுமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த விஷயத்தில் எல்லா பெண்களும், இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் சரியாக நடப்பது தான் இந்த சமூகத்தையும் சரியான வழியில் சீர்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த ஹிஜாபின் முறைகளை அந்நிய ஆண்கள் முன்னால் பேணுவது என்று எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்நிய ஆண்களாக இருப்பவர்கள் முன்னாடி சில நேரங்களில் ஹிஜாபை பேணுவதில்லை. இல்லையே, வெளியே வரும்போது ஹிஜாபை பேணிக்கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்லாம் கேட்பாங்க. குடும்பத்தில் மஹரமான உறவு, மஹரம் இல்லாத உறவு என்று மார்க்கம் 2 வகையாக பிரிக்கிறது. மஹரம் என்றால் என்ன? திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட ஆண்கள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு இவங்கெல்லாம் தடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதையும் அல்லாஹ் குர்ஆனில் 24வது அத்தியாயம் 31வது வசனத்திலே சொல்கிறான். அது போன்ற பெண்களுக்கு, திருமணம் செய்ய தடுக்கப்பட்ட ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் ஹிஜாபை பெற தேவையில்லை. யாருன்னா அவங்க? ஒரு பெண்ணின் தந்தைக்கு முன்னாடி ஹிஜாபு பெண் அவசியமா? தேவையில்லை. ஒரு பெண்ணின் உடன் பிறந்த இஹ்வானிஹின்ன, அவர்களுடைய ஒரு பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அப்படி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் இருக்கிறாங்கன்னா அந்த பெண் தன் உடன் பிறந்த சகோதரனிடத்தில் ஹிஜாபை பெறணும் தேவையில்லை. உடன் பிறந்த சகோதரனிடத்தில் ஹிஜாபை பெற தேவையில்லை என்பதை போல அந்த பெண்ணுடைய தந்தையின் சகோதரர்கள், உடன் பிறந்த சின்னாப்பா பெரியாப்பான்னு இருப்பாங்கல்ல, அது போன்ற தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், தாயுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், தாய் மாமா அந்த நிலையில் இருந்தாலும் அவர்களிடத்தில் ஹிஜாபை பெற தேவையில்லை. அதே போல அந்த பெண்களின் சகோதரருடைய மகன், சகோதரிகளுடைய மகன், இவர்களிடத்தில் ஹிஜாபை பெற தேவையில்லை. இப்போ இந்த லிஸ்ட்டு குர்ஆனில் 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில் இருக்குது. நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். இப்போ இது போன்ற ஒரு பெண்ணின் மிக நெருங்கிய இரத்த பந்தத்தை தவிர, அதை லிஸ்ட்டு அல்லாவே போட்டுட்டான். ஒரு பெண்ணுடைய தந்தை, ஒரு பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரு பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய சகோதரர்கள், அந்த பெண்ணின் தாயுடைய சகோதரர்கள், அந்த பெண்ணின் சகோதரனுடைய பிள்ளைகள், இந்த மாதிரி லிஸ்ட்டை 24வது அத்தியாயம் சூரத்து நூர் என்ற 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் இவங்களை எல்லாம் சொல்லி, இத்தகையவர்களை தவிர வேறு எந்த ஆணாக இருந்தாலும், அது குடும்பத்திலே இருப்பாங்க, இந்த லிஸ்ட்டில் உள்ள மஹரமானவர்களை தவிர, திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவர்களை தவிர வேறு எந்த ஆணாக இருந்தாலும், அது குடும்பத்திலேயே வீட்டிலேயே இருக்கும் ஆணாக இருந்தாலும் அவர்களிடம் ஹிஜாபை பேணித்தான் ஆக வேண்டும். ஒரு பெண்ணின் பெரியாப்பா மகன், சின்னாப்பா மகன் என்றால் முறை பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி நிலையில் இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக ஹிஜாபை பேணித்தான் ஆகணும். பிற அந்நிய ஆண்களிடத்தில் எப்படி தனிமையில் இருக்கக்கூடாதோ அதே போன்று தனிமையில் இல்லாத சூழல் தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் கவனிக்கப்படுறதில்லை. ஒரு பெண், நான் என் அண்ணனோட பைக்கில் போகிறேன், அண்ணனோட தானே போகிறேன், என்ன தப்பு, சரி அண்ணனோட போகலாம். உடன் பிறந்த அண்ணன் தான் மகரமானவர். அண்ணன்னா யார், எந்த அண்ணனோட போகிறாங்கன்னா பெரியாப்பா மகன், அவர் அண்ணன், அவரோட தனியாக பைக்கில் போகலாம். இது சர்வ சாதாரணமாக பல ஊர்களில் இருக்குது. ஆனால் ஒரு பெண் இது போன்ற உறவுகளுக்கு மத்தியிலையும் அந்நிய ஆண்களிடத்தில் பேணும் ஒழுக்க முறைகளை, தனிமையில் இருக்கக்கூடாது, தனிமையில் செல்லக்கூடாது, ஹிஜாபை பேணித்தான் இருக்க வேண்டும், இந்த ஒழுங்குமுறைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியிலே பேண வேண்டும். இது இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இது கவனிக்கப்படுவது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆண்களுக்கு சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துஹூல அலன் நிசா, அந்நிய பெண்கள் இருக்கும், அந்நிய பெண்கள் மட்டும் இருக்கும் இடத்துல நீங்கள் செல்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது, லா யஹ்லுவன்ன ரஜுலு பி இம்ரஅத்தின், எந்த ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தனிமையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று நபிகளால் சொன்னார்கள். அந்நிய ஆண் என்றால் அல்லாஹ் யாரை ஒரு பெண்ணின் மகரமான திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட நபர்கள் என்று அல்லாஹ் யாரை சொன்னானோ அவர்களிடம் மட்டும்தான் ஹிஜாபை பேணாமல் இருந்து கொள்ளலாம் என்ற அனுமதி இருக்கிறதை தவிர வேறு எந்த ஆணாக இருந்தாலும், அது குடும்பத்திலேயே இருக்கும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் ஹிஜாபை பேணித்தான் ஆக வேண்டும். ஒரு பெண்ணுடைய தந்தை ஒரு பெண்ணுடைய பெரியாப்பா மகன் என்றால் அவரிடம் ஹிஜாபை பேணணும். சின்னாப்பா மகன் என்றால் ஹிஜாபை பேணணும். ஒரு பெண்ணின் கணவனுடைய சகோதரர் என்றால் அவரிடம் ஹிஜாபை பேணணும். ஒரு அந்நிய ஆணிடத்தில் எப்படியான ஒழுங்குமுறைகளோடு குலைந்து பேசக்கூடாது, அதிகமாக சிரித்து குலைந்து பேசக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. அது குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலேயும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏன் இதை சொல்கிறோன்னா, எல்லாம் குடும்பத்தோடு தானே இருக்கிறோம், எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க தானே, ஹிஜாபு பேணாமல் இருந்தால் இப்போ என்ன குடும்பத்தில் உள்ளவங்க தானே சில பேர் நினைக்கலாம். அப்போ என்ன நடக்குது, மனசில் என்ன நமக்கு தோன்றுகிறதோ, மனதில் நமக்கு எதை நாம் ஷைத்தான் விருப்பமாக மனோ இச்சையாக போடுகிறானோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இறைவனின் சட்டம் எதுவோ அதை பின்னுக்கு தள்ளிவிடுகிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் நாம் ஏன் மார்க்கத்தை, குர்ஆன் ஹதீஸை முன்படுத்தவில்லை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் சில நேரங்களில் இது போன்ற சில தவறுகள் செய்யும் பொழுது அதே நமக்கு பல விதங்களில் பாவத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆகிவிடுகிறது. அதிலே பல கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மார்க்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்காத நிலை நம்ம சமூகத்தில் ஆயிடுச்சுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இசை, சினிமா. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக எல்லாருடைய வீடுகள்லையும் எல்லாருடைய ஃபோனில் யூடியூப்லையும் படம் பார்ப்பது, இசை கேட்பது என்பது சாதாரணமாக ஆகிவிட்டது. இசை கேட்கிறது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சாலும் அதை செய்கிறார்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தா இசையோடு கலந்த பாடல்கள், அதே போல் அவர்கள் பிள்ளைகளுக்கு காட்டும் அந்த யூடியூப் சேனல்களில் பார்த்தா எல்லாம் இசையோடு கலந்த பாடல்கள், படங்கள். இசையை பற்றி நபிகளார் என்ன சொன்னாங்க, மியூசிக்கு கேட்குறது தப்பா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி சமாளித்து தான் ஒவ்வொரு இறை சட்டங்களையும் கடைபிடிக்காமல் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் லயஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் மகாஃபிஸ, ஆண்கள், அந்த கூட்டத்தில் உள்ள ஆண்கள் பட்டாடை அணிவதை அனுமதியாக ஆக்கிக் கொள்வார்கள். ஆண்களுக்கு எப்போவுமே பட்டாடை அணிவது தடை, பெண்கள் அணிந்து கொள்ளலாம். சில பேர் தவறான விபச்சாரம் செய்வதை அனுமதி என்று நினைத்துக் கொள்வார்கள். ஒல் மகாஃபிஸ், சில பேர்
இசை கருவிகளை இசைப்பதையும் ஹலால் என்று நினைத்துக் கொள்வார்கள். பெரிய பெரிய பாவங்கள் ஒல் ஹம்ர மதுவையும் ஹலால் என்று நினைத்துக் கொள்வார்கள். மது குடிப்பது, விபச்சாரம் செய்வது, இதெல்லாம் எப்படி பாவமோ அதே போன்று இசையை கேட்பதும் இசையை இசைப்பதும் ஹராம், அது தடுக்கப்பட்டது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய பெரிய பாவங்களில் லிஸ்ட்டில், அந்த பெரிய பெரிய பாவங்களில் பட்டியலில் இசையையும் நபிகளார் சொல்லி அதுவும் தடை செய்யப்பட்டது என்று சொல்லி இருக்கும் பொழுது, தடை செய்யப்பட்ட அந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக நம்ம செஞ்சால், இப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வெறுமனே நாம் குரானை படிப்பது, பயான்களை கேட்பது வெறும் செவிக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் தான். வெறும் வார்த்தையாக மட்டும் மார்க்கத்தின் அறிவுரைகள் இருக்கக்கூடாது, அது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் நமக்கு எதிர்பார்க்கிறான். அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், கூற்றுகளை செவியேற்று சொல்லப்படும் செய்திகளை கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அந்த அழகான கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். முஸ்லீம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டுப்படுவது தான் முஸ்லீம் என்பதற்கான அடையாளம். இப்படி ஆடை அணியணும், இப்படி ஆடை அணியக்கூடாது, அப்படியா? எது மார்க்குமோ அதை நான் கட்டுப்படுறேன். யாருக்கு? யார் சொல்றதுக்காகவும் இல்லை, தாய் தந்தைக்கு இல்லை, கணவனுக்காக இல்லை, பிள்ளைக்காக இல்லை, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக நான் முஸ்லிம் என்று உண்மையான தகுதி படைத்தவனாக இருப்பதற்காக இப்படித்தான் ஆடை அணியணுமா, இப்படி செய்யக்கூடாதா? யார்? அல்லாஹ் சொன்னது, இறை கட்டளை, அதுக்கு நான் கட்டுப்படுறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யார் எப்படி செஞ்சாலும், யார் எப்படி அவருடைய நடைமுறை இருந்தாலும், ஏன் நடைமுறை மார்க்கத்தின் நடைமுறையாக இருக்கும். என்னுடைய பேணுதல் மகரமான உறவுகளை இடத்தில் பேணுவதும், அந்நிய ஆண்களாக யார் மார்க்கம் சொன்னதோ, யாரை மார்க்கம் சொன்னதோ அந்த நபர்களிடத்தில் ஹிஜாபை பேணுவது, மார்க்கத்தின் ஒழுக்கங்களை பேணுவது, யார் எப்படி இருக்கட்டும், நான் அல்லாஹ் சொன்னபடி இருப்பேன். இசை எல்லாரும் கேட்குறாங்க, எல்லா முஸ்லீமும் கேட்குறாங்க, தௌஹீத்வாதியும் கேட்குறாரு, நானும் அப்படி கேட்பேன். எல்லாரையும் பார்த்து நானும் அப்படி போகிறேங்கிறது ஒரு முஸ்லீமுடைய நிலையாக இருக்காது. நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், நான் மறுமையில் வெற்றி அடையணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி என்றால் நான் எதை மார்க்கம் தடுத்திருக்கிறதோ, இசையை தடுத்திருக்கிறதா? மார்க்கம் பல விஷயங்களை தடுத்திருந்து, இசையை தடுத்திருந்தும் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்விற்காக விலகிறேன். ஏன்? இது மூலமாக இறை திருப்தி கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டும் இவர் உங்களை தடுத்தாரோ ஃபன்தஹு, அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொன்னதை, வழிகாட்டியதை முழுவதுமாக நிறைவேற்றுபவர்களாகவும், அதில் நாம் முழு கவனம் செலுத்துபவர்களாகவும், அதே போல மார்க்கம் தடுத்தவற்றிலிருந்து எவ்வளவு நமக்கு விருப்பமான காரியமாக இருந்தாலும், வழக்கமாக இருந்தாலும், மார்க்கம் தடுத்தது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக விலக வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான தன்மையாக இருக்கும். இன்றைக்கு பல பேர் உறவினர்களுக்காக மார்க்கத்தின் கட்டளைகளில் பலரை மீறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உறவினர்களுக்காக, நமக்கு நெருங்கியவர்கள் ஒன்று சொல்றதுக்காக மார்க்கத்தின் கட்டளை பலதை மீறுகிறார்கள். இப்படி ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு சபை, ஒரு வீடு குடி புகக்கூடிய சபையாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்திலே சொல்லப்படாத ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அதுக்கு ஒரு சடங்கு வைக்கிறதா இருக்கலாம், மார்க்கம் தடுத்த, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காது குத்தும் நிகழ்ச்சியாக இருக்கலாம். இதையெல்லாம் நடத்தக்கூடியவர்களாகவும் பலர் இருக்கிறாங்க. அதை நடத்தக்கூடியவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாகவும் பலர் இருக்கிறார்கள். காது குத்துறது தப்பா? பெண் குழந்தை, பெண் பிள்ளைக்கு காது குத்துறது தப்பா? அதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் செய்கிறாங்களே, நானும் செஞ்சா என்ன? திரும்ப திரும்ப நாம் நினைவுபடுத்த வேண்டியது, எல்லாரும் செய்கிறார்கள் என்று நாம் செய்வது மார்க்கம் இல்லை. முஸ்லீமுக்கு அது தகுதி இல்லை. ஊர் உலகத்துக்கெல்லாம் கட்டுப்படுறதுக்கு பேர் முஸ்லீம் இல்லை. இறை தூதருக்கு கட்டுப்படுவதும் இறைவனின் கட்டளை கட்டுப்படுவதும் முஸ்லீம். அல்லாஹ் குரானில் அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுபவர்களை பற்றி பேசுகிறான்.
அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்களை பேச. அல்லாஹ் வலக்கத் கலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் அழகான முறையில் நாம் மனிதனை படைத்தோம் என்று சொல்கிறான். அழகான வடிவத்தில் மனுஷனை படைச்சிருக்கிறார். மனிதனை படைத்திருப்பது அழகான வடிவம். அல்லாஹ்வின் படைப்பு அழகான வடிவம். அப்படி அல்லாஹ் அழகாக படைத்த அந்த படைப்பை சிதைக்கும் விதமாக, அல்லது இந்த ஒரு குறை வந்துடுச்சு, பெண் பிள்ளைனா காது குத்தி தான் பிறக்கணும், காது குத்தாமல் எல்லா பெண் பிள்ளைகளும் பிறக்குது, அதனால் எல்லா பிள்ளைக்கும் காது குத்தணும். இப்போ யாரை இப்படி நம்ம காது குத்தும் செயலை செய்தால் அதையே நடைமுறையாக இருக்கிறது என்று நம்மளும் செஞ்சுட்டால் அல்லாஹ் படைத்த படைப்பில் குறை சொல்லும் மிகப்பெரிய பாவத்திற்குரியவர்களாக நாம் ஆகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் லா அத்தஹில உதில்லன்னஹும். ஷைத்தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதர்களை நான் வழி எடுப்பேன். வலவு மன்னி என்னவும் வல ஆமுர் என்னவும் பல யுபத்தி கொன்ன ஆதானல் அந்நாம். அந்த கால்நடைகள், அந்த காலத்தில் சில கால்நடைகள் இருக்கும், அந்த கால்நடைகளுடைய காதுகளை அறுக்கணும்னு நான் அவங்க கட்டளையிட்டேன். வல ஆமுர் என்னவும் பல யுகையிறுன ஹல்கல்லா. அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுங்கள் என்று நான் கட்டளையிட்டேன். யார் கட்டளையிட்டா? அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றினால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது, ஷைத்தானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிடுவோம். நம்ம யாருடைய கட்டளை கட்டுப்படணும்? ஷைத்தான் தான் நீ அல்லாஹ்வுடைய படைப்பு மாற்று அப்படின்னு தூண்டக்கூடிய ஷைத்தான் தான். அல்லாஹ் இவ்வளவு மனுஷனுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் ஒரு மனித உடலில் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் சாப்பிட்டால் செரிப்பதற்கு, கழிவுகள் வெளியே வருவதற்கு, ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு மூக்கில் அல்லாஹ் பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். செய்திகளை கேட்பதற்கு காதில் அல்லாஹ் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். இவ்வளவு நுணுக்கமாக நுட்பமாக படைத்தவன் இல்லையா அல்லாஹ்? தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். படைப்பாளர்களிலேயே மிக அழகானவன் அவன்தானே, அவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்கவன். அந்த படைப்பாளனுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு, ஒரு பெண்ணாக பிறக்கக்கூடியவர்களுக்கு காது குத்தி தான் பிறக்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியாததை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? அல்லது அல்லாஹ் படைத்தது சரியில்லை என்று குறை சொல்கிறோமா? இதுதான் ஷைத்தானோட வேலை. ஷைத்தான் என்ன சொன்னால், ஆமுரன்னஹும் ஃபலயுகையிறுன ஹல்கல்லா. அல்லாஹ்வுடைய படைப்பு மாற்றுங்க, அப்படிதான் அல்லாஹ் இந்த ஷைத்தானுடைய கட்டளை. இந்த விஷயத்தில் இறை கட்டளைக்கு அந்த சூழ்நிலையில் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அல்லது ஊரில் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க, பாட்டி தாத்தா அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, உறவினர்கள் எல்லாரும் காது குத்த மாட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல, அப்படிங்கிறத நினைத்து நாம் அவர்களுக்கு கட்டுப்பட இருக்கிறோமா? அவங்க ஏதோ பேசுவாங்கன்னு கட்டுப்படுறதை விட அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்படுவது தான் ஒரு முஸ்லிமுடைய தன்மையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உமை எத்தகிதி ஷைத்தான வலியம் துணில்லா. அல்லாஹ்வை விடுத்து ஷைத்தானை தன்னுடைய பொறுப்பாளராக யார் ஆக்கிக் கொள்கிறாரோ ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரானம் முபீனா, அவர் தெளிவான நஷ்டத்தில் இருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டுட்டு ஷைத்தானுடைய கட்டளையை ஏற்று அந்த படைப்புகளை மாற்றும் செயலை செய்வது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரியதாகவும் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டதாகவும் அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் மூஷிமாத். பச்சை குத்திவிடும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று இந்த பச்சை குத்து மலக்கும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. அந்த விஷயத்தை நபிகளார் கண்டித்து சொல்லிட்டு, வல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்ன், அழகுக்காக அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் அழகுக்காக பற்களை தேய்க்கும் ஒரு பழக்கம் பெண்களிடத்தில் இருந்தது. அப்படி பற்களை அழகுக்காக தேய்த்து சரியாக தான் இருக்கும் பல்லு, சரியாக இருக்கக்கூடிய பல்லையை இன்னும் அழகுபடுத்துகிறோங்கிற பேரில் தேய்த்து கொள்வார்கள். இப்படி உள்ள பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாகன்னு சொன்னாங்க. இப்போ பல்லு சரியாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சரிப்படுத்துறது தப்பு இல்லை.
சில பேருக்கு பல்லு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும், அதில் கம்பி கட்டி அதை சரி பண்ணுவாங்க. அது தவறு கிடையாது. அந்த காலத்தில் எப்படின்னா பற்கள் சரியாகவே இருக்கும். சரியாகவே இருக்கக்கூடிய பற்களை இன்னும் அழகுபடுத்துறோங்கிற பேரில் ஒழுங்காக இருக்கக்கூடிய பற்களை அதை மாற்றக்கூடிய வழக்கம் இருந்தது. அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அழகுக்காக செய்கிறோன்னு செய்த அந்த முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்ன், அப்படி பற்களை நன்றாக இருக்கும் பற்களையே தேய்த்துக் கொள்ளும் பெண்களையும் வல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய அந்த பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாகன்னு நபிகளார் சொன்னார்கள். நம்ம ஏதோ சாதாரண விஷயமாக சில விஷயத்தை கடந்து செல்கிறோம். ஆடை விஷயமாக இருந்தாலும் இன்னும் பிற விஷயமாக இருந்தாலும் சாதாரண விஷயமாக கடந்து செல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி படைப்புகளை மாற்றுவது அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள். அந்த மாதிரி கடுமையான ஒரு விஷயம்தான் இது போன்று அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய விஷயம்தான் காது குத்தும் நிகழ்வு. அதை பல பேர் செய்வதும், அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சா போய் கலந்துக்கிறதும், அல்லாஹ்வின் சாபத்தைக்குரிய ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறார், அதற்கு நான் ஒத்துழைப்பு செஞ்சால் நம்ம அந்த நிலைக்கு தான் ஆளாகுவோம். அதே போல அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் பேசுகிறது, வைதா சமிஅத்தும் ஆயாத்தில்லா யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா. ஒரு சபையை நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த இடத்தில் அல்லாஹ்வின் வசனங்கள் மறுக்கப்பட்டு அது கேலி செய்யப்படுகிறது என்றால் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் சேராதீர்கள். ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரி, அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களோடு இணைந்து விட்டால் இன்னக்கும் இதம் மிஸ்லும், நீங்களும் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை, காது குத்துறது அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றும் இறைவனின் சாபத்திற்குரிய செயல், அதை நபிகளார் அந்த அளவிற்கு கண்டித்திருக்கிறார்கள். அது ஷைத்தானின் கட்டளை தான் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதை செய்யக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி, மார்க்கம் சொன்னதா சொல்லாமல் பல விதத்துகளை உண்டாக்குறது. அதே போல அலங்காரங்களை பெண்கள் அந்நிய ஆண்களிடத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று இருக்கும் பொழுது மணிக்கட்டு வரை கை தெரியலாம் என்று அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த கையில் அலங்காரம் செய்யக்கூடாது. ஆனால் அதில் பல பேர் மருதாணி விட்டுக் கொள்கிறார்கள். அதை பற்றி இது ஒரு அலங்காரம் ஆச்ச, இது நம்ம அந்நிய ஆண்கள் முன்னாடி போகும் பொழுது மணிக்கட்டு வரை கை தெரியுமே, மேலே நம்ம மருதாணி விட்டால் அது ஒரு அலங்காரத்தை வெளிப்படுத்துவதானு யோசிக்காம அந்த விஷயத்திலையும் பலர் மார்க்கத்தின் கட்டளைக்கு, அல்லாஹ் சொன்ன ஒழுக்கத்திற்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள். யோசித்து பாருங்கள், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், அதன் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்றால், நாம் முதலில் ஒவ்வொரு இஸ்லாத்தின் கட்டளைக்கும் சரியான முறையில் கட்டுப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால்தான் நம் பிள்ளைகளுக்கும் பயனுள்ள இந்த மார்க்கப்படி நடப்பதற்கு நாம் வழிகாட்ட முடியும். அப்படி வழிகாட்டி வழி நடத்துவதன் மூலம் நம்முடைய வருங்கால தலைமுறையும், சின்ன வயதிலிருந்தே ஒரு பெண் பிள்ளை, ஒரு சிறுமியாக நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை சிறு வயதிலிருந்தே நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், அந்நிய ஆண்களிடத்தில் சிரித்து பேசக்கூடாது, இந்த மாதிரியான ஒழுக்கங்களை சின்ன வயதிலிருந்தே அந்த சிறுமி கற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தில் நாம் சரியாக இருக்கும்போது அதிலிருந்து சரியான கருத்துக்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் ஒழுக்கமுள்ள பெண்களாக சிறுமிகள் வளர்வதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். இதுதான் ஒரு மனிதனை உண்மையான ஒழுக்கமுள்ளவனாக வாழச் செய்வதற்கு ஏற்றமான வழிமுறை. அத்தகைய விதத்தில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும், எல்லா விதமான சூழ்நிலையிலேயும் பிற மக்களுடைய திருப்தியை விட, மற்ற மக்கள் என்ன பேசுவார்கள், ஊர் வழக்கம் என்ன இருக்கிறது என்பதை விட, மற்றவர்கள் என்ன திருப்திப்படுவார்கள் என்பதை விட, ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுது இதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்குமா, இதன் மூலம் இறை கட்டளைக்கு நான் கட்டுப்படுகிறேனா, ரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்விடமிருந்து இருக்கக்கூடிய அந்த திருப்தி தான், இறை திருப்தி தான் மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இறை திருப்தியை நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும், நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும்
நான் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் பெற முடியுமா என்று நாம் கவனித்து மார்க்கத்தை படி நம்முடைய அனைத்து விதமான காரியங்களிலேயும் மிக கவனத்தோடு ஈடுபட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.